வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இதுவரை எனக்கு ஜோதிட நாளிகை அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தையும் வணங்கி, எல்லாமல்ல என் குலதெய்வத்தையும் வணங்கி, அடுத்த பதிவு உங்களுக்கு என்னன்னா, யாருடைய ஜாதகத்துல மனைவி மூலியமா லாபம் கிடைக்கும். அதாவது கல்யாணத்துக்கு முன்னால வாழ்க்கையில இருந்தது வேற. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. சில பேர் பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிருப்பாங்க, கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணதுக்கு வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டுக்காரோட பிசினஸை கவனிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போக மாட்டாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்காரோட சேர்ந்து பிசினஸை கவனிப்பாங்க, வேலைக்கு போவாங்க. யாருக்கு எந்தெந்த கிரகம் இருந்தா மனைவியை சந்தோஷமா, அதாவது வரம், உங்களுக்கு இந்த கிரகம் இருந்தால் மனைவி நல்லா தரமாக இருக்கும். அதாவது மனைவி நல்லா சப்போர்ட்டாக பண்ணுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. மனைவி அவங்களும் ஒன்று சேர்ந்து லைஃப் பார்ட்னர், வாழ்க்கையிலையும் ஒன்று சேரணும், பிஸ்னஸ்லையும் ஒன்று சேரணும் அப்படின்னு ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய கிரக அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, உதாரணமாக இது மேசராசின்னு இல்லாமல் எல்லாருடைய லக்கணத்துக்கும் நான் சொல்கிறேன். உதாரணமாக ஒருத்தர் மேச லக்கணமா, அவருக்கு 7ஆம் இடங்கிறது சுக்கிரன். அவருக்கு வரக்கூடிய மனைவி நல்ல மனைவி தான். அவருக்கு வரக்கூடிய மாமனார் வீட்டு சொத்து அவருக்கு கிடைக்கும். ஆனால் அந்த உழைப்பு எஃபெக்ட் எல்லாம் மனைவி உங்கள் வீட்டில் உழைச்சாங்கன்னா அவங்க நல்லா ஆயிடுவாங்க. ஆனால் அந்த மாமனார் விட்டக்கூடிய வருமானங்கள் சம்பாதிக்கணும், சாப்பிடணும், பணக்கார மனைவி வந்துச்சுன்னு நீங்கள் உழைக்காமல் இருந்தீங்கன்னா இது பிரச்சனையை ஏற்படுத்துது. சில அரசியல்வாதி குடும்பத்தில் அரசியல் சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில் பிரச்சனையாகி 2 பேருமே பிரிஞ்சிடறாங்க. ஏன்னா இது காலபுருஷனத்துக்கு லக்கணம்ங்கிறது மேஷ லக்கணம், அதுக்கு 7ஆம் இடங்கிறது துலாம் வீடு சுக்கிரன். இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவு பெரும் பணத்தை அள்ளி கொடுக்குது, பெரும் சொத்தை அள்ளி கொடுக்குது. ஆனால் அவங்க பிரிஞ்சிடறாங்க. ஆனால் நல்ல பாக்கியமான மனைவி கிடைக்குது. மனைவி மூலயமா நன்மை அடைகிற பாக்கியம் மேசராசி மேச லக்கணத்துக்கு உண்டுகிறேன். அதேமாதிரி இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மனைவி, நல்ல அழகுள்ள மனைவி, நல்ல கருத்துள்ள மனைவி கிடைக்குது. அதுமாதிரி நல்ல கருத்துள்ள நல்ல ஆனால் வெளிநாட்டில் இருக்காங்க. யாராவது ரிஷபலக்கணம் ரிஷபராசின்னு இருந்தாங்கன்னா அவங்க கணவரோ மனைவியோ வெளிநாட்டில் இருப்பாங்க. வெளிநாட்டில் போய் தான் வேலை செய்வாங்க, இங்கே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்க மூலியமா அவங்களுக்கு நன்மை கிடைக்குது, நல்ல செல்வந்தராக வாழ்றாங்க. ஏன்னா ரிஷபலக்கணம் 11ஆம் இடமே மீனம் தாங்கிறேன். யாருக்காவது ஒருத்தருக்கு ரிஷபலக்கணம் லக்கணாதிபதி 11 உச்சமாக இருக்குன்னா அவங்கள மனைவி வந்ததுக்கப்புறம் மகாலட்சுமி யோகம் அவங்களுக்கு, இல்லை கணவன் வந்ததுக்கப்புறம் மகாலட்சுமி யோகம். அது வரைக்கும் வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த மகாலட்சுமி யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்கிறேன். அதே மாதிரி மிதுன லக்கணக்காரவங்களும் சரி, இந்த கணவனுங்கிற கேரக்டரில் நல்ல சிறந்த புத்திசாலி, நல்ல ஆன்மீக ஒழுக்கம் நீதி நெறியாரோட வாழ்வாங்க. 2வது மனைவி கிட்ட ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மிதன ராசிக்காரவங்க மனைவியை குற்றம் சொல்றது, குறை சொல்றது. அது மாதிரி கணவராக இருந்தால் கணவரை குறை சொல்றது, இவர் நல்லா இல்லை, நான் சொல்றதை கேட்கல அப்படின்னு. இவங்க பின் வாழ்க்கைக்கு அப்புறம் உழைச்சி முன்னேறி வருவாங்க. கொஞ்ச நாள் இவங்க சிறிது காலம் பிரிஞ்சும் வாழ்வாங்க. மிதன லக்கணக்காரவங்க கொஞ்ச நாள் பிரிஞ்சும் வாழ்வாங்க. கணவன் மனைவிக்குள்ள மிதன லக்கணம் மிதன ராசி இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க பிரிஞ்சு வாழ்வாங்க. கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இருக்காது. யாராவது மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம், விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம்லாம் இருக்குன்னு சொன்னால் அவங்க சரியான வாழ்க்கையில நிம்மதியாக இருக்க வைக்காது. அதாவது திருவாதிரை நட்சத்திரம் மிதன ராசி, அதாவது அவங்களுக்கு ஒரு அனுச நட்சத்திரம் மனைவியோ இல்லை கேட்ட நட்சத்திரம் மனைவியோ கிடைக்குதான் தொந்தரவு தான் ஏற்படுத்துங்கிறாங்க. அதே மாதிரி கடக லக்கணமோ கடகராசியோ ஒருத்தருக்கு நல்ல மனைவி நல்ல வாழ்க்கை கிடைக்கும். 2வது இவங்க தொழிலே இருப்பாங்க, வேலை 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 வேலைன்னு. கடக லக்கணக்காரவங்க பிஸ்னஸ் வேலை வேலை அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பொது சேவை பொது மனப்பான்மையோட இவங்க வேலை செய்கிறவங்க. அது சில மனைவிக்கு பிடிக்காது. என்ன நான் வேலை சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு, மற்றவங்க வேலை சொன்னால் உடனே எங்கள் வீட்டுக்காரர் போய் செய்கிறாரு. அந்த மாதிரி என் மனைவி நான் சொன்னதை கேட்கல, மற்றவங்க சொன்னால் கேட்குறாங்கன்னு மாமனார் வீட்டுக்குன்னா போய் அவங்க அம்மா அப்பா வீட்டு வேலைன்னா செய்கிறாங்க. இப்படி இந்த கடகலக்கணக்காரவங்க கடகராசிக்காரவங்க நிறைய புலம்பல் நிறையா பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி கணவர் கிடைச்சி நீங்கள் வாழணும் அப்படின்னு சொன்னால் டெய்லி உங்கள் வீட்டில் சாம்பிராணி தீபம் போடணும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு பாட்டிலில் அதாவது அந்த பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வைக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு சாம்பிராணி தீபம் வீட்டில் போடணும். போட்டு நீங்கள் விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்கும். உங்கள் மனைவியும் உங்களுடைய கணவரும் செல்வ வளத்தோட வாழ்வாருங்கிறாங்க. அதுவும் யாராவது கடகராசி பூச நட்சத்திரமாக இருந்தால் எல்லாருக்கும் உதவக்கூடியவங்க தாங்கிறாங்க.
கடைசியில் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டு, சொத்தை இழந்து, பணத்தை இழந்து, மனைவி இழந்து, அந்த எல்லாருக்கும் உதவிட்டு கடைசியாக தனிமரமாக பலகால், அதாவது கடகராசிங்கிறது நண்டு, பலகாலுக்கு உதவி கொடுங்க. நண்டுக்கு பலகால் இருக்கு, அது மாதிரி பல பேருக்கு உதவக்கூடியவங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு கேள்வி. ஏன்னா கடகலக்கணத்துக்கு 7ஆம் இடம் சனி. இந்த கடகலக்கணமும் சிம்மலக்கணமும், இந்த கடகராசி சிம்மராசியும் மனைவி கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிற 12 ராசி லக்கணத்திலே இந்த கடகராசி சிம்மராசி மட்டும்தான் மனைவி கிட்ட பிரிஞ்சு போகிறவங்க, மனைவி கிட்ட டைவர்ஸ் வாங்குறவங்க, மனைவி கிட்ட டைவர்ஸ் கேட்குறவங்க. இது எல்லாமே கடகராசி, கடகலக்கணம், சிம்மராசி, சிம்மலக்கணம். இவங்கெல்லாம் கண்டிப்பாக திருமைச்சூர் லலிதாம்பிகைங்கிற கோயிலுக்கு போயிட்டு வரணும். அதே மாதிரி திருநீலக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, திருநீலக்குடி, திருநீலகண்டேஸ்வரர்னு பேர். அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். கடகராசியில் பிறந்தவங்க திருநீலக்குடிங்கிற ஊருக்கு போய் சாமி கும்பிட்டு வரணும். அதுமாரி கடகராசியில் பிறந்தவங்க வந்து சிம்மராசியில் பிறந்தவங்க திருமைச்சூர் லலிதாம்பிகை போய் வணங்கிட்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கணவர், நல்ல கணவர் கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் வாக்குவாதம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சிம்ம லக்கணத்தில் மனைவிக்கிட்டையும் சரி, கணவர்கிட்டையும் சரி, சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது. சிம்மராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு பாதகம் அதிகம்னு அர்த்தங்கிறாங்க. ஒரு ஆண் குழந்தை முதல்ல பெண் குழந்தை பிறந்தா அவங்க தப்பிக்கிறாங்க. அதில் என்ன சார் கணக்கு இருக்குன்னா அதில் கணக்கு இருக்கு. கடகலக்கணம் சிம்மலக்கணம், கடகலக்கணத்துக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்தா தப்பிச்சுக்கிறாங்க. பெண் குழந்தை பிறந்தா சில பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க. ஆனா இதே சிம்ம லக்கணக்காரவங்க முதல்ல பெண் குழந்தை பிறந்தா அவங்க தப்பிச்சுக்கிறாங்க, 2வது ஆண் குழந்தை பிறந்தா அவங்க ஓகே. அது மாதிரி கன்னி லக்கணத்துல பிறந்தவங்க நல்ல செல்வந்தரான கணவர், செல்வந்தரான மனைவி நல்லா கிடைக்கும், பேரும் புகழும் உண்டு. 4 பேருக்கு பொது வழியில பப்ளிக்கில் தெரிஞ்சவராக தான் இருப்பாங்க, தெரியாதவராக இருக்க மாட்டாங்க. கன்னி லக்கணம், கன்னி ராசி. அவங்க ஏரியாவில், அதாவது அவங்க ஏரியாவில் ஒரு ஹோட்டலு, ஒரு கடை, இன்னொரு கடைக்கு போங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துருவாங்க. அதே மாதிரி இந்த துளாராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்க மனைவி வந்து ஆசையாக பேசக்கூடியவங்க, மனைவி கிட்ட இனிமையாக பேசுவாங்க. அதாவது செல்ல பேர் வச்சு கூப்பிட்றவங்களாம் இவங்க தாங்கிறேன். அதாவது வந்து துளாராசிக்காரவங்க மனைவியை செல்ல பேர் வச்சு கூப்பிட்றவங்களாம் இவங்க தாங்கிறேன். என்ன அம்மு என்ன இப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு மனைவிக்கு ஒரு செல்ல பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கூப்பிட்றவங்க துளாராசிக்காரவங்க. இந்த துளாராசிக்கு 7ல் செவ்வாய், நிறைய மருத்துவத்துறையில் இருப்பாங்க. இவங்களுடைய மனைவி சம்மந்தப்பட்டவங்க மருத்துவ சம்மந்தமான வேலை, மருத்துவ சம்மந்தமான படிப்பு, இல்லாட்டி இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, கணவர் இல்லை இன்ஜினியரிங் வேலையில், இல்லை மருத்துவ டாக்டராகவோ, அப்படி இல்லைன்னா ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. நல்ல செல்வந்தரோடு இருப்பாங்க. துளாராசிக்காரவங்க கொஞ்சம் கோவப்பட மாட்டாங்க, கடுமையான வார்த்தைகளாக எச்சரிப்பாங்கிறாங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம். இப்படி உள்ளவங்க வந்து விருச்சிக லக்கணக்காரவங்க மனைவி கிட்ட கணவன்கிட்ட போராடிட்டு தான் கிடக்கணும், வேற வழியே இல்லை. விருச்சிக லக்கணத்தையோ விருச்சிக ராசியோ யாராவது பிறந்தாங்கன்னா கணவன் மனைவி வைத்திய செலவு, மருத்துவ செலவு, இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி செல்வா கூட தான் வருவாங்க. ஆனால் வந்து இது எல்லாம் மருத்துவத்துக்கு செலவாயிடும். மருத்துவத்துக்குனே செலவு பண்ண பிறந்தவங்க யாருன்னா விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசிங்கிறான். கோயில், பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம், இதில் எல்லாத்துலேயும் விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம் வந்துடும். இல்லாட்டி சில பேர் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, தனிமையிலே வாடுறவங்களும் இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம் தாங்கிறான். சார் எனக்கு திருமணமே இல்லை, 45 வயசாவது 50 வயசாகுதுன்னா இந்த விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசியாக இருக்குங்கிறான். விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம், இந்த மாதிரிலாம் வருவாங்கங்கிறான். 2வது தனுசு ராசி. இவங்க மனைவி கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், தனுசு லக்கணக்காரவங்க. இல்லாட்டி அவங்களுக்கு முதல் தாரம் கெடும். இருதாரம் திருமணத்தை உண்டு பண்ண போகிறவங்க இந்த தனுசு லக்கணக்காரவங்க, தனுசு ராசிக்காரவங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒன்றும் லேட்டாக கல்யாணம் ஆகாது, 35 வயசு 40 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்காது. இல்லை தனுசு லக்கணத்தில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கல்யாணம் பண்ணால் முதல் தாரம் அவருக்கு எதாவது மிஸ் ஆகும், ஏதாவது பிரச்சனையாகும், டைவர்ஸ் வரைக்கும் போகும், பிரச்சனையாகும், மறுபடியும் ஒன்று கூடுவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குங்கிறேன். ஏன்னா தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி புதன். 7ஆம் இடங்கிறது அப்படிதான். மிதன லக்கணத்துக்கும் தனுசு லக்கணத்துக்கும் இந்த லைஃப் பார்ட்னர் பிரச்சனை ரொம்ப கடுமையாக இருக்குங்கிறேன். அதாவது மகர லக்கணம், அவங்க கர்மாவை தீக்க வந்தவங்க அவங்க மனைவி, போன ஜென்மத்து மனைவியே கிடைப்பாங்க அவங்களுக்கு. பூர்வ ஜென்மத்து மனைவியே ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா மகர ராசி, மகர லக்கணம். அதில் திருவோண நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்களோ போன ஜென்மத்து மனைவியே கிடைக்கும், இல்லை போன ஜென்மத்து கணவரே கிடைக்குங்கிறேன். போன ஜென்மத்தில் என்ன துன்போ துயரமோ என்ன நன்மைகள் செஞ்சீங்களோ அந்த கணவரே உங்களுக்கு கிடைக்கும், அந்த மனைவியும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கும்பராசி, அந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு, கும்பராசிக்காரனுக்கும் கும்பலக்கணக்காரனுக்கும் கோமாளி பயலுக்கும் ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு எங்கள் முன்னோர்கள் வாக்கு எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு ரகசியம் காத்துவாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ரகசியத்தை காத்து வச்சுட்டு உண்மைக்குள்ளே வச்சுப்பாங்கிறாங்க. அதனால கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவங்க மனைவி கிட்ட அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஆனால் சில 2 பேரும் தனியாக இருந்தாலும், அதாவது கணவன் மனைவி வாழ்வாங்க, குழந்தை பிறந்துடும், 2 பேரும் தனித்தனியாக வருமானம் பண்ணுவாங்க, அது வேணால் நடக்கும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது, ஆனால் அவங்களுடைய சுய வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்காது. அதுக்கு அடுத்தது மீன லக்கணம், மீனராசி. இந்த மீன லக்கணத்தை மீனராசியில் பிறந்தவங்க
வெளிநாடு வெளியூர்ல போய் தம்பதியரா, அதாவது பூர்வீக இடத்த விட்டு வெளிநாடு வெளியூர்ல போய் வாழ்ந்துட்டாங்கன்னா, இல்லை சார் எனக்கு வேலை, நான் அரசாங்க வேலையில் இருக்கேன், இந்த ஊரில் எனக்கு டியூட்டி போட்டிருக்காங்க, அந்த ஊரில் போய் இருந்து நானும் என் ஒய்ஃபும் கோட்டர்ஸில் கவர்மெண்ட் கோட்டர்ஸில் இருக்கோம், தப்பிச்சுக்கிட்டாங்க. ஊருக்கு உங்கள் பூர்வீக ஊருக்கு விசிட்டர் மாதிரி, இல்லை சார் நாங்கள் பூர்வீகத்தில் தான் இருக்கோம், வெளிநாட்டில் இல்லை வெளியூரில் இல்லைன்னா, அவங்க உள்ளூரில் இருக்கிறப்ப, அதாவது குறைஞ்சது ஒரு 16 வருட காலம் கல்யாணம் ஆகி 6 வருடத்துலேருந்து 16 வருட காலம் சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஏன்னா கடைசி ராசியாக தான் மீன ராசியாக தான், அந்த மீன ராசியில் சுக்கிரன் வந்து உச்சமாகுது. அந்த மீனராசியினுடைய அதிபதி குரு, அந்த குருவோட ஆயுள் காலம் வந்து 16 வருடம். இந்த 16 வருஷம் முதல் 6லேருந்து அடுத்தது ஒரு 10 வருஷம், 6 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ள சில பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க. இல்லை பிரிஞ்சு வாழ்றாங்க, குடும்பத்தை விட்டு பிரிகிறாங்க, மனைவியை விட்டு பிரிகிறாங்க, கணவனை விட்டு பிரிகிறாங்க, தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு வெளியூர்ல இருக்காங்க. இதனால தான் இந்த மீன ராசி மீன லக்கணத்தில் உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை. ஆனால் மீன லக்கணத்தில்காரவங்க உள்ளவங்களுக்கு, மீனராசிக்காரவங்க உள்ளவங்களுக்கு டீச்சர், அரசாங்க வேலை, எம்ஏ பிஎட் படிச்சிருப்பாங்க, டீச்சர் பொண்ணு மனைவி, டீச்சர் கணவர், அதாவது படித்த கணவர் படித்த மனைவி கிடைக்கும்னா உண்டு. இதில் கல்யாணம் பிரச்சனையா உள்ள ராசி வந்து விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம் மட்டும்தான். மற்ற எல்லா ராசியும் எல்லாருக்கும் ஓகே. விருச்சிக ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க திருமணம் இருந்து கசப்போட தான் வாழ்வாங்க. அது மாதிரி கும்பராசி கும்ப லக்கணமும் அப்படிதான், சிம்ம ராசி சிம்ம லக்கணமும் அப்படிதான். ஸோ இந்த டிவைன் ஜோதிடத்தில் பார்த்துருக்கிற கருத்துக்கள் எல்லாம் உலக மக்களுக்காக வெளியிட்டு இருக்கோம். இந்த 12 ராசிகளுக்கும் 12 லக்கணத்துக்கும் கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க, எப்படிப்பட்ட கணவன் எப்படிப்பட்ட வரம் கிடைக்குன்னு சொல்லி ஒரு சின்ன பதிவு இந்த வீடியோ போட்டிருக்கோம். இதில் இருந்தால் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஏதோ உங்களுக்கு ஆன்லைன் அழைப்பு அப்பாயின்மெண்ட் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். மிக்க நன்றி சார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க குரு, வாழ்க குருவே துணை.